குறுப்பெயர்ச்சி பலன்கள் 2024 சிம்ம ராசி. இதை வான்விளக்கு மற்றும் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி பத்திரிகை சார்பாக நாங்கள் இது வெளியிடுதோம். பிரபல சிவட பண்டித காளியூர் நாராயணன் அவர்கள்ட்ட நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இதை கழிச்சு வழங்குது. இப்போது மற்ற பயிற்சிகளை விட குரு பயிற்சி தனித்துவம் பெற்றது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா குருபகவான் சாத்விகமானவர், அதனால அருளை அள்ளி கொடுக்குறவர். அதனால் அவர் கொஞ்சம் அவருடைய பயிற்சி நல்லா இருப்பாங்க. சனி பயிற்சியும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், 1 வருஷம் இருப்பார். ராகு கேது 1.5 வருஷம் இருப்பாங்க. அதனால இந்த கிரகங்களுடைய பயிற்சியில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்போ குரு பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னா 1/5/2024 மாலை 5:28 மணிக்கு மேச ராசிலேருந்து ரிசர்வ் ராசிக்கு போகிறாரு. இங்கே சுமார் 1 வருஷம் இருப்பார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னைக்கு 2025 மே 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசியில் தான் இருப்பார். அதே மாதிரி அந்த பொதுவாக குரு பயிற்சி பார்க்கும்போது எல்லா கிரகங்களையும் பார்க்கணும், அதுதான் நல்லது. பொதுவாக குருபவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பயிற்சியை பற்றி கவலைப்படுறதுல உங்கள் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க நீங்கள். அதாவது எதுலேயுமே டாமினேட் பவர் உள்ளவங்களுமே. அதனால் அந்த தைரியமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நிறையா கொடுக்கும். இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே உங்களுக்கு ஒரு ஆற்றல் நிறையா வரும். அது எப்படின்னு சொல்கிறேன். கிரகங்களை விட இன்னொரு வழியில் உங்களுக்கு நன்மைகள் நிறையா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால பார்த்துருங்க. இப்போ பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எதுக்கும் அசர மாட்டாங்க, அது வேற இருக்குது. இப்போ ராசி பலனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செஞ்சிருப்பாருன்னா நிறைய நன்மை செஞ்சிருப்பார். எப்படின்னா தேவையான பண வரவை கொடுத்துருப்பாரு. அடுத்த எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுக்கு வழிஞ்சிடும். மகிழ்ச்சி குடும்பத்தில் அது மாதிரி உறவினர் வகையிலெல்லாம் அனுகூலமான போக்குவரத்து இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடந்திருக்கும். வீடு வாங்கினா எல்லாம் வாங்கியிருக்கலாம். இந்த நேரத்தில் தான் குரு பகவான் அடுத்த ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடம் சுமாரான இடம் தான், நல்ல சுமாரான இடம் தான். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு சுபம், அதாவது 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னா சின்ன சின்ன பொருள் இழப்பு, அதாவது தொழிலில் சில சமயம் நஷ்டத்தை வரும், சின்ன சின்ன இழப்புகள் வரும். நீங்கள் சாதுரியமாக இருந்துக்கிட்டால் அது வராது. அடுத்தல சஞ்சலம், ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா அப்படி புலம்பி போய் அப்படி இருப்பாங்க. அது அப்படி ஒரு சஞ்சலம் அந்த இதுதான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. சரி, இருக்கக்கூடிய இடத்த இருந்தால் கூட குருபவன் பார்வையால் நன்மை கிடைக்கும் கூடாது. எப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை உண்டுமாங்க. குருபவன் 3 இடத்த பார்ப்பாரு, 5, 7, 9ஆம் இடத்துல. இதில் அந்த 2ஆம் இடத்துல அவங்க பார்வை விழுந்துருச்சுங்களேன், அது அபாரமானதாக இருக்கும். எப்படின்னா குருடைய 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் விழுது, கன்னி ராசியில் போய் விழுது. அந்த ஒரு பார்வையால் நீங்கள் இந்த பயங்கரமான முன்னேற்றத்தை அடையலாம். அந்த எல்லாத்தையும், அதாவது முதல்ல எதிர்வரும் பிரச்சனையை ஈஸியாக முறியடிப்பீங்க. எவ்வளோ பெரிய தான் கடைசியில் முறியடித்து உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய அளவுக்கு பண்ணிடுவார் குருடைய பார்வை. அடுத்தது உங்களுடைய ஆற்றல், அதாவது இருக்கிற இடத்துல ஆற்றல் எதுனாலும் இதனுடைய ஆற்றலை பண்ணுவார். டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு உருவாகும். அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முறியடித்து வச்சுக்கிறாம பண்ணுவீங்க. அதனால் பொருளாதார உணவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது துணிச்சல் நல்ல, அது ஏற்கனவே உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த இது உண்டு, அது வேறு விட்டுருங்க. அதனால் இதிலே முன்னிலையை தான் இருப்பீங்க. இது ஒரு துணிச்சலாக கொடுக்கக்கூடிய தடைகள்லாம் முறியடிச்சு நல்லா பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு மேற்கொண்டு எதையே பார்க்கணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், தகவல் சொல்கிறேன். இப்போ மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார்? மிஞ்சி போனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, கருத்து வேறுபாடு உருவாக்கார். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் குடும்பத்தில் ஜோடி, அதாவது கணவன்னா மனைவினா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ தொழில் அதிபர்லாம் ஜாக்கிரதையாக பழகணும். தீவிர சேர்க்கைக்கு சில பேர் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்களாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். மாணவர்களாக இருந்தாங்கன்னா கெட்ட மாணவர்களோட சகஜமாக இருந்தாலும் இன்னும் பெற்றவங்க இதை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். இது மாதிரி தொழிலில் யார்ட்டையுமே அனாவசியமாக யார்ட்டையும் பழக வேண்டாம். பழகலாம் ஜாக்கிரதையாக பழங்க, அவ்வளோ வேறு ஒன்று இல்லை. இது ஒரு எச்சரிக்கைக்காக இது சனிப்போம். அப்புறம் இவர் ராகு அவர் 7, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னா அவர் ஏற்கனவே உறவினர் வகையில் சின்ன சின்ன மனக்கசப்பு உருவாக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லாத்துட்டையுமே ஜாக்கிரதையாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வீண் வார்த்தை இல்லாதுங்க. கொடுத்தோமா போகணும். ஒன்று விதத்தில் அப்படி இப்படி வியாக்கியானாலும் யார்ட்டையும் பண்ணாதீங்க. இது ராகுனால. கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்? என்ன சின்ன சின்ன திருட்டு இதெல்லாம், அதான் ஏற்கனவே சொன்னபடி தான். தொழிலையோ எதிரையுமே யார்ட்டையும் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் ஒன்று இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக முன்னேறலாம். இது இந்த அப்புறம் பொதுவாக இதெல்லாம் ராகு கேது இடத்துல என்னைக்கு பேருதாருனா 26/4/2025 ராகு கேது பேருது. அப்புறம் கேது உங்கள் ராசிக்கு வராரு. ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ இந்த காட்டங்கள், அதாவது ராகுவால் வரக்கூடிய காட்டங்களும் கேதுவால் வரக்கூடிய காட்டங்களும் குறையும், நிறைய குறையும். ஏன்னா இரம்பறதெல்லாம் குறையும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா
குரு பகவான் வந்து 15/10/2024 இருந்து 10/2/2025 வரைக்கும் வக்கர அடைந்தார். வக்கர அடையும் போது அவரால், அதாவது ஒரு நன்மை ஒரு கிரகம் வந்து வக்கர அடையும் போது அதை செயல்பட முடியாது. இப்போ சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செயல்பட முடியலாம், உங்களுக்கு நல்லது தான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு நன்மை தருவார். அதே மாதிரி சனி பகவான் எடுத்துக்கிங்களேன், 19/6/2024 இருந்து 4/11/2024 வரைக்கும் வக்கர அடைந்தார். அவரும் அந்த வக்கர அடையும் போது உங்களுக்கு சாதகமற்ற கிரகம் பார்த்தீங்களா, நன்மை தருவார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு நல்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்குது, அதனால் கவலை இல்லை. பரிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நவகிரகங்களை வழிபடுங்க. விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கண்டிப்பாக தேவை. இப்போ சிவன் கோயில் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு இயன்ற உதவி பண்ணுங்கள், படிக்க உதவி பண்ணுங்கள், அல்லது ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தல எல்லாம், அதாவது துர்க்கை வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப அபாரமான அது பலன் கிடைக்கும் உங்களுக்கு. தெய்வ வழிபாடு மூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.